மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துங்கள். மின் விளக்கு மற்றும் ஏசிகளுக்கு புதிய கட்டுப்பாடு வெளியானது அறிவிப்பு. புதிய எரிசக்தி சேமிப்பு வழிகாட்டுதல்கள் அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகத்தால் வெளியிடப்பட்டுள்ளது. அரசு நிறுவனங்களில் உள்ள ஏர் கண்டிஷன் பிற்பகல் 3 மணிக்கு பின் நிறுத்தப்பட வேண்டும். தனியார் துறையும் இதே முறையில் செயல்படுமாறு தாழ்வுடன் கேட்டுக் கொள்ளப்படுகின்றது. விளம்பர பலகைகள் மற்றும் திரைகள் இரவு 8 மணிக்கு பின் நிறுத்தப்பட வேண்டும். உள்ளாட்சி அமைப்புகளின் கட்டுப்பாட்டில் வீதி மின் விளக்குகளை மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை நிறுத்த சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும். 100 பேருக்கு மேல் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள், தேசிய மின் கட்டமைப்பில் இருந்து மின்சாரம் பெறக்கூடாது. இந்த நடவடிக்கைகள் மின்சார பயன்பாட்டை குறைத்து எரிசக்தியை சேமிக்கவும் மின் விநியோகத்தை சமநிலைப்படுத்தவும் எடுத்துக்கொள்ளப்பட்டவை என அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் மகுதியது மசகு எண்ணெயின் விலை வெளியானது அறிவிப்பு. சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை இன்று அதிகரித்துள்ளது. உலகளாவிய ரீதியில் எரிசக்தி சந்தை நிலவரப்படி WTI ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை $101.06 அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளது. அத்துடன் சர்வதேச ரீதியில் அதிகம் பயன்படுத்தப்படும் பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை $113.1 அமெரிக்க டாலராக காணப்படுகின்றது. மேலும் மசகு எண்ணெய் விலை அதிகரித்துள்ள போதிலும் இயற்கை எரிவாயுவின் விலையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் நாட்டில் எரிபொருட்களின் விலைகளில் அதிகரிக்கும் வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் அரசு மருத்துவ அதிகாரிகள் பணி பகிஷ்கரிப்பு. அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அறிவிப்பு. நியாயமற்ற இடமாற்றங்களை கண்டித்து நாளை காலை 8 மணி முதல் 24 மணி நேர பணி பகிஷ்கரிப்பை முன்னெடுக்க உள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. மீண்டும் மின்சார கட்டண அதிகரிப்பு. மக்களுக்கு விழுந்த பேரிடி. இந்த ஆண்டின் 2ஆம் காலாண்டுக்கான மின்சார கட்டணத்தில் இன்று திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு சற்று முன்னர் அறிவித்துள்ளது. அதன்படி ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 30 அலகுகளுக்கு 15 ரூபாயாலும், 30 முதல் 60 அலகுகளுக்கு 45 ரூபாவாலும், 61 முதல் 90 அலகுகளுக்கு 120 ரூபாயாலும், 91 முதல் 180 அலகுகளுக்கு கீழ் 420 ரூபாயினாலும் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் அதிகரிக்கும் வெயில். பாடசாலை மாணவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. தற்போது நிலவும் கடும் வறண்ட காலநிலை மற்றும் உலகளாவிய எரிபொருள் நெருக்கடி ஆகியவற்றை கருத்தில் கொண்டு பாடசாலைகளுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்களை கண்டிப்பாக பின்பற்றுமாறு கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. அதிக வெப்பம் நிலவும் நாட்களில் மாணவர்கள் வெளிப்புற அல்லது விளையாட்டு மைதான செயற்பாடுகளில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும். இடைவேளை நேரங்களில் மாணவர்கள் கடும் வெயிலில் மைதானத்தில் விளையாடுவதை தவிர்க்க வேண்டும். அதிக நீர் அருந்துவதற்கும் ஓய்வெடுப்பதற்கும் 2 குறுகிய இடைவேளைகளை வழங்குவது பொருத்தமானது. அவசியமற்ற சந்தர்ப்பங்களில் மாணவர்களை வெயிலில் வெளியே அழைத்து செல்வதை தவிர்க்கவும். பிராந்திய ரீதியிலான வானிலையை கருத்தில் கொண்டு இளைய விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் பயிற்சிகளை திட்டமிட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த கருத்தை விதைத்தவர் தான் அந்த தேசத்தினுடைய தந்தை என்ற ஸ்தானத்தை பெறுகிறவர். 1949ஆம் ஆண்டு பிரஜா உரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்ட போதும், இந்திய பாகிஸ்தானிய பிரஜா உரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்ட போதும், இலங்கையிலே வாழுகிற தமிழ் பேசுகிற மக்கள் ஒரு புரிதான தேசம். சர்வதேச சட்டத்திலே ஒரு மக்கள் என்று அடையாளப்படுத்தப்படக்கூடியவர்களுக்கு சுய நிர்ணய உரித்து உண்டு என்று சொல்லி அதன் அடிப்படையிலே ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இலங்கை தமிழரசு கட்சி. அதுதான் தமிழ் தேசியத்தினுடைய அடித்தளம். அதுதான் தமிழ் தேசியத்தினுடைய அடித்தளம். அதற்கு முன்னர் நாடாளுமன்றத்திலே அவரும் உறுப்பினராக இருந்தது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ். அதிலே இருந்து அவரும் அமரர் டாக்டர் நாகநாதனும் கோப்பாய் கோமான் மன்னியசிங்கமும் கட்சியை விட்டு விலகி புது கட்சி ஆரம்பித்ததற்கு காரணமே சிலர் நாடற்றவர்களாக ஆக்கப்பட்டது. தமிழ் பேசும் மக்கள் நாடற்றவர்களாக ஆக்கப்பட்டது காரணம். அண்மையிலே சென்ற மாதம் அல்லது இந்த மாதம்
நானும் திரு சாயந்தன் அவர்களும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தினுடைய பிரதிநிதிகளாக இந்திய சட்டத்தரணிகள் சங்கத்தினுடைய அழைப்பின் பேரிலே புதுடெல்லியிலே சில கூட்டங்களிலே பங்கு பெற்றிருந்த சமயத்திலே இந்திய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக ஒரு வர்ணன திரைப்படம் ஒன்று காட்சியிடப்பட்டது. முகமில்லாத மனிதர்கள், ஃபேஸ்லெஸ் பீப்புள், முகமில்லாத மனிதர்கள் என்று சொல்லி ஏறத்தாழ 30 வருடங்கள் இந்தியாவிலே சென்று தஞ்சமடைந்திருக்கின்ற இலங்கை தமிழ் அகதிகளுடைய வாழ்க்கையை பற்றிய ஒரு வர்ணன திரைப்படம். நாங்கள் அதிலே சென்று அதிலே பங்கு பெற்றோம். அந்த திரைப்படம் முடிவடைந்த உடனே தமிழ்நாட்டிலே இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்திய பாராளுமன்ற குழு தலைவியாக இருக்கிற திருமதி கனிமொழி அவர்களை பேச அழைத்தார். அதற்கு பிறகு என்னை பேச அழைத்தார். திருமதி கனிமொழி பேசுகிற போது ஒரு விடயத்தை சொன்னார். சிரிமா சாஸ்திரி ஒப்பந்தத்தின் கீழே 49ஆம் ஆண்டு இலங்கையிலே நாடற்றவர்களாக ஆக்கப்பட்டவர்களுக்கு, அவர்களில் சிலருக்கு இந்திய குடியுரிமை வழங்குவதற்கென்று ஒப்பந்தம் எழுதப்பட்டது. அதிலே 6 லட்சம் மக்கள் அடங்க முடியும் என்றிருக்கிறது. 4,90,000 மக்கள் தான் இப்போதைக்கு அப்படி வந்திருக்கிறார்கள். 1 லட்சத்துக்கு மேற்பட்ட இடங்கள் இன்னும் இருக்கிறது. அந்த 1 லட்சத்துக்கு மேற்பட்ட இடங்களை உபயோகப்படுத்தி இப்பொழுது இந்தியாவிலே இருக்கிற இலங்கை அகதிகளுக்கு பிரஜாருமை கொடுக்கும்படியாக நாங்கள் ஒன்றிய அரசை வற்புறுத்துகிறோம் என்று சொன்னார். நான் பேசுகிற போது சொன்ன விடயம், இலங்கையிலே தமிழ் மக்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே போகிறது. ஆகையினாலே அங்கே இருக்கிறவர்கள் திரும்ப இலங்கைக்கு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முதலாவது விருப்பம். அதற்கான பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஆனால் அண்மை காலத்திலே அப்படி வருகிற சிலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு எதிராக நாங்கள் குரல் எழுப்பியிருக்கிறோம், அரசாங்கத்தோடும் பேசியிருக்கிறோம். அவர்கள் மீள வர வேண்டும். ஆனால் நீண்ட காலமாக அங்கே வாழ்ந்திருக்கிற காரணத்தினாலே, வயது மூப்பின் காரணத்தினாலே, அங்கே பழகிவிட்ட காரணத்தினாலே, தங்களுடைய பிள்ளைகள் அங்கே கல்வி கெட்ட காரணத்தினாலே, தங்களுடைய பிள்ளைகள் அங்கே திருமணம் முடித்து வாழுகிற காரணத்தினாலே வர விருப்பமில்லாதவர்களை கட்டாயப்படுத்தி ஒருவரும் கொண்டு வர முடியாது. அது திரும்பி வருகிற அந்த நடவடிக்கை கூட ஐக்கிய நாடுகள் அகதிகளுக்கான உயர்ஸ்தானிகர் அலுவலகம் செய்கிற வாலண்டரி ரீபேட்ரியேஷன் ஸ்கீம், அதாவது தாங்களாக விரும்பி திரும்பி வருகிறவர்களுக்கு கொடுக்கிற ஒரு உதவி. அப்படி விரும்பாதவர்கள் கட்டாயமாக இந்தியாவிலே குடியுரிமை வழங்கப்பட வேண்டும். அதற்கு காரணம், இன்றைக்கு சர்வதேச சமூகத்திலே, இன்றைக்கு சர்வதேச சட்டத்திலே நாடற்றவர்கள் என்று எவரும் இருக்க முடியாது. நாடற்றவர்கள் என்று எவரும் இருக்க முடியாது, அது சட்டம். ஆனால் இருக்கிறார்கள். அதுல எங்களுடைய நாட்டை சேர்ந்த, இங்கே இருந்து வன்முறைக்கு தப்பி ஓடி அகதிகளாக வாழுகிற ஏறத்தாழ இப்பொழுது 60,000க்கு மேற்பட்ட மக்கள் அங்கே இருக்கிறார்கள்.